ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடி கலாட்டாவாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகவ் அபிக்கு இடையில பார்த்தோம்னா அப்பப்போ டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடந்தாலும் செம சூப்பரான க்யூட் ரொமான்ஸும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆகாஷ் அனுவை பிரிக்கிறதுக்காக சுந்தரி போட்ட எல்லா பிளானையும் அப்படியே அடுக்கடுக்க ஆதாரத்தோட சொல்லிட்டதுனால இதுக்கப்புறமும் சுந்தரி சொல்கிறத யாரும் நம்ப போகிறது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் அனு வந்து நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களோட லைஃப் இனிமேல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக க்யூட்டாக போகும். அதனால் அபிராகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் சுந்தரி வந்து வெளியில் போய் பிரச்சனைகளை தாங்க முடியாமல் திருப்பி வந்து நின்னாங்க. ஆனால் நம்ம க்யூட் பாம்ஸ் மனோகர் வந்து அடித்து துரத்தி விட்டார். கையெடுத்து கும்பிட்டு முதல்ல நீங்கள் இருந்து போ, அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எப்படியாவது பேசி சுந்தரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளார வரதான் போகிறாங்க. ஏன்னா சுந்தரி இங்கேருந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கதையே இல்லைல்ல, மென்டல் முரளி தனியாக தொக்கா மாட்டிக்குவாங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே சொன்னாங்களே என் கூட்டாளியை வந்து வெளியில் துரத்துறீங்கன்னு, அதனால் வந்து மறுபடியும் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி உள்ளே வந்துட்டாக்கா முரளியோட டார்கெட் அடுத்து பார்த்தோம்னா ஆகாஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதுக்கிடையில் பார்த்தோம்னா நமக்கு அஞ்சலியை வந்து கொஞ்ச நாளாக ஸ்டோரியிலேருந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை வேறு சீரியலில் கதையில் ஏதாவது பிஸியாக இருக்காங்களா, இல்லை உடம்புக்கு எதுவும் அவங்களுக்கு முடியலையா, என்ன எதுன்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து அவங்கள பார்த்தா அப்படியே தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்த அபியும் ராகவும் ஆட் ஷூட் நடிக்கணும் ஆஃபீஸில், அடுத்து லாவணியாக வச்சு ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறனால அந்த ட்ராகை உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே கிராமத்துக்கு போகணுன்னு அபி ராகவிட்ட சொல்லியிருந்தாங்களா, அதனால் ராகவும் அபியும் கிராமத்துக்கு போய் ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி செம சூப்பராக ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டை நமக்கு காட்டணும். ஏன்னா இப்போ அடுத்து ராகவும் அபியும் சமாதானம் ஆகணும்ல, இங்கே ஆகாஷ் அனுவும் சமாதானம் ஆகிட்டாங்க. அடுத்து ராகவும் அபியும் சமாதானம் ஆகிற ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரணும்ல, அப்போ தானே அடுத்த கட்டமாக ஸ்டோரியை கொண்டு போக முடியும். முரளியோட வில்லத்தனம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்போ தான் அஞ்சலிக்கு வந்து பாப்பா பிறப்பாங்க, அந்த குழந்தை பிறக்கிற விஷயம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால் அடுத்த கட்டமாக ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காரணமாக இருக்குமோ. ஆனால் இதுக்கு இடையில பார்த்தோம்னா ஆகாஷை கார்னர் பண்ண போகிறாங்களா, இல்லை பார்த்தோம்னா ராகவை கார்னர் பண்ண போகிறாங்களா அடுத்த பிரச்சனையில் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க தான் வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக ஃபன் கலாட்டாகவும் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்லாம் வேறு லெவல் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரைடே எபிசோடில் வந்து என்ன மாதிரி சர்ப்ரைஸில் முடிப்பாங்க அப்படின்னு நாளைக்கு ஒரு ப்ரோமோ கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு பார்த்தோம்னா சுந்தரி வந்து ஒரு வேளை வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க வில்லத்தனை ஆரம்பிக்காமல் இருக்க மாட்டாங்க. அபியை பழி வாங்குறேன்னு சொல்லி தானே வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. அதனால் இவங்களோட டார்கெட் வந்து அடுத்து அபியா இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக ஏதாவது கூட ப்ரோமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமாக பேசுவோம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.